இன்னைக்கு வீடியோவில் ChatGPT ப்ளஸ் Canva இது ரெண்டையும் யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸ்க்காக இருக்கலாம், ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ, இல்லைனா பின்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோ, இல்லை டிக்டாக்கான வீடியோ, இந்த மாதிரியான மொபைல் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து நம்ம எப்படி வந்து பல்காக வித்தின் ஃபியூ மினிட்ஸில் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில். வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி earn பண்ணுறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், பிளாகிங், யூடியூப், ஃப்ரீலான்சிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சாஃப்ட்வேர் ரிவ்யூ, இந்த மாதிரியான வேரியஸ் டாபிக்ஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம சேனல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இமீடியட்டாக போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ChatGPT வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT பற்றி உங்களுக்கு தெரியாது, கரெக்டான ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தெரியாதுனாக்கா நான் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் மீ 30 கொஸ்டின்ஸ் அண்ட் தேர் ஆன்சர்ஸ் இன் டேபிள் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ஆன்சர் கிவ் மீ த ஹிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான கொஸ்டின், ஹிண்ட்டு, ஆன்சர் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ், அதோட ஹிண்ட்டு, அதோட ஆன்சர், இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு 30 வந்து இப்போ ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ளஸ் ஹிண்ட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ நம்ம இது நான் சொல்கிறேன், ரைட் இன் தமிழ் அப்படின்னு நான் சொன்னாக்கா இதையே டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு தமிழ்லையும் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் இது வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் வேணும்னா இங்கிலீஷ்லேயும் போகலாம், இல்லை தமிழில் போகணுன்னாலும் நீங்கள் தமிழ்லையும் போகலாம். பார்த்தீங்களா, அங்கே பாருங்க வந்துருச்சு. பிரான்ஸின் தலைநகரம் இது பாரிஸ், பாரிஸ் அப்படி வந்துருச்சு குறிப்பு. இது எல்லாமே வந்துட்டு ஓகே. நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ப்ராம்ப்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும், அதுக்கான ஹிண்ட் வரும், அதுக்கான ஆன்சர் வரும். இந்த மாதிரியே நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து எது கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா நம்ம இதையே எடுத்து ட்ரை பண்ணலாம். கிவ் மீ 30 கொஸ்டின் அண்ட் தேர் ஆன்சர்ஸ் இன் டேபிள் ஸ்டைல். பிஃபோர் த ஆன்சர் கிவ் மீ 4 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் நம்ம. ஸோ இது தமிழில் டைப் பண்ணுது, அதனால் நம்ம இங்கிலீஷில் சொல்லிடலாம். இன் இங்கிலீஷ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 3 ஆப்ஷன் கொடுக்குது ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டைலில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் டெமோ காட்டுறதுக்காக நான் இந்த ஃபார்மேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ChatGPT நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம கேன்வாவுக்கு போகலாம். கேன்வா வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேன்வா பற்றி தெரியாது அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ பிளான்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம்னா அது லைஃப் டைம் எப்படி ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து அந்த உங்களோட ப்ரோ பிளானையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதனால் அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பார்த்து உங்களோட ப்ரோ பிளான் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கேன்வா வெப்சைட்டில் வந்தோடனே இங்கே நம்ம வந்து என்ன மாதிரியான வீடியோ ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் வீடியோ, அதாவது வெர்டிக்கல் ஃபார்மேட் வீடியோ. யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம், இல்லை பின்ட்ரெஸ்ட்டில் போடுறதுக்கான வீடியோவாக இருக்கலாம், இல்லை டிக்டாக்கான வீடியோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வெர்டிக்கல் ஃபார்மேட் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணும்போது நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்னு சர்ச் பண்ணலாம், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்னு சர்ச் பண்ணலாம். எப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஒரே சைஸ் தான் வரப்போகுது. இன்ஸ்டாகிராம் ரீல் அப்படின்னு நான் சர்ச் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். இதில் வந்து கிரியேட் அ பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த டிசைன்ஸ்க்கு சொல்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதை வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்க்ராட்சிலேருந்து பண்ணுறதுனால நான் டைரெக்டாக வீடியோஸ் போயிடுறேன். போயிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வரும். நீங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 15 செகண்ட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, இதை நான் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, ஐ திங்க் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் இதை வச்சுக்கிறேன். எனக்கு வந்து 15 செகண்ட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு ஒருவேளை 15 செகண்ட்ஸ் வரலைன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 15 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அப்படி வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த ப்ளேபேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை அந்த வீடியோட லென்த் சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 15 செகண்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை அந்த வீடியோட லென்த் வந்து ஒரு 10 செகண்ட் இருக்குது, இல்லை ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ப்ளேபேக்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த வீடியோட ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் செகண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க.
நான் இப்போ வந்து வீடியோ ஸ்பீடு 1லே இருக்கட்டும். ஓகே. இப்போ நம்ம வந்து பேக்கிரவுண்ட் செட் பண்ணியாச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் வந்து நம்ம போடணும். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதுதான் நம்மளோட கொஸ்டின். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட்ல போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இத எடுத்து இந்த மாரி டாப்ல வச்சுக்கிறேன். முடிஞ்சா இன்னும் எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் நம்ம. நீங்க ஃபாண்ட் வேற மாத்துனாலும் இங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிட்டு நீங்க உங்களுக்கு வேற என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த காமிக் சென்ஸ் அப்படின்ற இந்த ஃபாண்ட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஒரு 65 நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதையே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழ ஒண்ணு. பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஹிண்ட்ன்னு குடுக்குறேன். மறுபடியும் இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுடைய அந்த ஹிண்ட்ட எடுத்துக்கலாம். இதோட ஃபாண்ட் சைஸ வந்து நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஒரு 55 வச்சுக்கலாம். ஒரு 10 பிக்சல் கம்மி பண்ணிட்டு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்சர் வேணும். அதுக்கு இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நான் இந்த ஆன்சர் எடுத்து போட்டுக்கிறேன் பாரிஸ். ஓகே. ஸோ இப்போ எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. இத ஓரளவுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹிண்ட்ன்றத கொஞ்சம் எஃபெக்ட்ல போயிட்டு பேக்கிரவுண்ட் குடுக்குறேன் நான் கொஞ்சம். பேக்கிரவுண்ட் வந்து நம்ம என்ன கலர்ல குடுக்கலாம்னா, ஒரு ஒயிட்ல குடுக்கலாம். குடுத்துட்டு அதோட டெக்ஸ்ட்ட வந்து நம்ம வந்து பிளாக்கா பண்ணிக்கலாம். இத வேணா கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். இந்த சைஸுமே நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஹிண்ட்ட கூட. ஒரு 55 பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா? ஆன்சர் இதுதான். இந்த ஃபாண்ட் சைஸ் நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா பெருசு பண்ணிக்கலாம். ஒரு 100 பண்ணிக்கலாம் நம்ம. 100 பண்ணிக்கிட்டு, இதுக்கான எஃபெக்ட்ல போயிட்டு, இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பேக்கிரவுண்ட் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு பேக்கிரவுண்ட் வந்து ஒரு எல்லோ கலர்ல குடுக்குறேன் நானு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த மாரி சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்ல குடுக்குறேன். இதையும் நான் போல்டு பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரெட் வேணுனா உங்களுக்கு நீங்க ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ரவுண்ட்னஸ் வேணுனா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இல்ல ஃபுல்லா வேணாம்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ அந்த மாரி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் அந்த ஆன்சர கொஞ்சம் கீழ எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்படி வச்சுக்கலாம். இத கொஞ்சம் மேல இப்படி எடுத்துட்டு போயிட்டு, இத இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கலாம் இப்படி. ஏன்னா ரொம்ப லென்த்தா போகுது. பண்ணிட்டு இப்படி சென்டர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஹிண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கமா கொண்டு போயிடலாம். ஓகே. இந்த 2 பொசிஷனும் இப்போ நமக்கு ஓகே. இப்போ நம்மளோடது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு இது ஓப்பன் ஆகணும். அதுக்கப்புறம் ஹிண்ட் அப்படின்றது வரணும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஷோ ஆகணும். இந்த மாரி தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இத நம்ம பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் இத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, ஆ ஷோ டைமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். ஸோ அதுக்கு முன்னாடி இத வந்து ஒரு அனிமேட் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணிட்டு அனிமேட்ல போயிட்டு, உங்களுக்கு எந்த மாரியான அனிமேட் இதுக்கு குடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து இந்த ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காகன்னா, நமக்கு வந்து இந்த ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கு. ஸோ அதனால அதுக்கு பதிலா இத நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வேர்ட் வைஸ் இது ஒர்க் ஆகணுமா? இல்ல லைன் வைஸ் வரணுமா? அப்படின்னு கேட்கும். நான் வந்து வேர்ட் குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு இந்த இந்த ஸ்பீட் நமக்கு ஓகே. கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நீங்க இத ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த இது ஃபர்ஸ்ட்டு வந்துருது. இந்த ஹிண்ட் எடுத்ததுக்கு அடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஹிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு அனிமேட்டுக்கு போங்க. ஹிண்ட்டுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ரைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? அத மட்டும் வச்சுக்கிறேன். ஸ்பீடு வந்து வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஸ்பீடே கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. வச்சுக்கிட்டு இத ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஷோ டைமிங் வந்துச்சுனாக்கா, இங்க வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில வேணுமோ, அந்த இது மாத்திக்கலாம். அதாவது கரெக்ட்டா வந்து இந்த இது லோட் ஆகி முடியணும் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லா நமக்கு லோட் ஆகி முடியும்போது, இத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்ட்டா ஹிண்ட் அப்படின்றது நமக்கு வரணும். ஓகே. நமக்கு வந்து கொஸ்டின் வந்து எங்க லோட் ஆகி முடியுதுன்னா, 1.5 செகண்ட்ல லோட் ஆகி முடியுது. அங்கருந்து ஒரு 5 செகண்ட் வச்சு, 2 செகண்ட்ல வந்து நம்ம இத லோட் பண்றோம். இந்த எஃபெக்ட் அப்படின்றத. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இது லோட் ஆகி முடிஞ்சோனே, எஃபெக்ட் லோட் ஆகி ஹிண்ட் லோட் ஆகி முடிஞ்சோனே, இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது லோட் ஆகணும். எது இந்த சிட்டி ன்றது. அதுக்கு அனிமேட்டுக்கு போயிட்டு, இதுக்கு ஒரு அனிமேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம சேம் அதே இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் ரைட்டரைய. இல்ல அசென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அசென்ட்ல போயிட்டு, ஸ்பீட் அதே வச்சுக்கிட்டு, வேர்ட் லெவல்ல வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கும் நான் வந்து என்ன பண்றேன், இங்கருந்து இத ட்ராக் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இத ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோட் ஆகுது. ஹிண்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி வருது. ஓகே. இது வந்து முடிச்சு
கொஞ்சம் நேரம் கழிச்சு. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஒரு கவுண்டவுன் வைக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆன்ஸர் ஷோ பண்ற மாரி. அதுக்கு நான் எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு, எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு இங்க கிளாக்ன்னு கவுண்டவுன்னு அடிக்கலாம். 5 செகண்ட் கவுண்டவுன். அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி கிராபிக்ஸ்லயும் வரும், வீடியோஸ்லயும் இருக்கும். நான் சிஆர்ல போயிட்டு ஐ திங்க் இது நமக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணிட்டு இந்த எடிட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, இங்க பாருங்க பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னாக்கா, இந்த பேக்கிரவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும். இப்ப நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா பாருங்க, கரெக்ட்டா அந்த இது மட்டும் உங்களுக்கு வரும். டைமிங் மட்டும். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இந்த மாரி கரெக்ட்டா இதே இடத்துல வச்சுக்கலாம். கொஞ்சம் வேணா சின்னது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு. சின்னது பண்ணிட்டு கரெக்ட்டா இங்க அந்த நேருக்கு வச்சுக்கலாம். ஸோ இதையும் நீங்க கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ டைமிங் வரும். அங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்ட்டா எந்த இடத்துல வேணுமோ, அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து வருது. ஹிண்ட் லோட் ஆகி முடிச்சு 4.5 இந்த மாரி கொஞ்ச நேரம் கேப் விட்டு இங்க வச்சுக்கலாம் இப்படி நம்ம. ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிண்ட் இது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது லோட் ஆகுது. கரெக்ட்டா 0 ஓகே. இங்க முடியுது 0. கரெக்ட்டா இது வரைக்கும் நீங்க வந்து இத வச்சுக்கலாம். இது வரைக்கும் தான் ஷோ ஆகும். ஓகே. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சோனே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து கொஞ்சம் தூரம் இங்க கழிச்சு, இந்த ஆன்ஸர வந்து நம்ம ஷோ பண்ணலாம். அத தூக்கிட்டு வந்து இங்க மேல இங்கேயே வச்சிர்றேன் கரெக்ட்டா சென்டர்லயே. இந்த ஆன்ஸர் வந்து நம்ம இதையும் ட்ராக் பண்ணி கரெக்ட்டா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லா நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப 0 முடிஞ்சோனே நமக்கு கரெக்ட்டா வந்து ஆன்ஸர் வந்து லோட் ஆகுது. ஓகே. இது பெர்ஃபெக்ட். நல்லா இருக்கு. பட் ஆனா சவுண்ட் வந்து கொஞ்சம் குடுக்கணும். இதுலயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இங்கேயே ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க வேணும்னா இங்க இருக்கிற ஆடியோஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா, ராயல்டி ஃப்ரீ மியூசிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத ஏதாவது எடுத்துட்டு வந்து வேணா நீங்க வந்து இங்க அப்லோட் பண்ணி அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்றேன்னாக்கா, யூடியூப் ஸ்டுடியோலயே போனீங்கன்னா, அங்கேயே ஆடியோ லைப்ரரின்னு ஒண்ணு இருக்கும். அங்க உங்களுக்கு புடிச்ச சாங்ஸ டவுன்லோட் பண்ணிட்டு வந்து, அத வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு, இந்த ஆடியோ லைப்ரரின்னு ஒரு டேப் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க நெறைய வரும். ஓகேங்களா? இது எல்லாமே ஆடியோஸ் தான். உங்களுக்கு எல்லாமே ப்ளே பண்ணி பாருங்க. இதுல எந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அங்க போய் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்து கிளிக் பண்ணீங்கன்னாக்கா டவுன்லோட் ஆயிடும். ஓகே. அப்புறமா வந்துட்டு உங்களோட இதுக்கு வந்துருங்க கேன்வாவுக்கு. கேன்வா வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிட்டு, உங்களோட ஃபைல வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அப்லோட் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ்னா இதுல வரும். வீடியோஸ்னா இங்க வந்துரும். ஆடியோனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துரும். ஓகே. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோவ நான் வந்து ஒரு ஆடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இத நான் யூஸ் பண்ண போறேன். இதுதான் அந்த ஆடியோ. இத நான் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேங்க. ஸோ இத 0ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இத எடுத்து இங்க ட்ராக் பண்ணி போட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். பாருங்க ஃபுல்லா வந்துருச்சு. ஓகே. இப்ப நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. பெர்ஃபெக்ட். நல்லா இது மேட்ச் ஆகுது சவுண்டு. ஸோ அதனால அந்த சவுண்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே. இப்போ வந்து நம்ம நமக்கான டெம்ப்ளேட்ஸ வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஒரு டெம்ப்ளேட். இப்போ நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு இது ரெடி ஆனதுனால, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஆப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு பல்க் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பல்க்ன்னு டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா, பாருங்க பல்க் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? இதுல வந்து என்டர் டேட்டா மேனுவலி, அப்லோட் சிவி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து என்டர் டேட்டா மேனுவலின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு இந்த கிளியர் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபுல்லா கிளியர் ஆயிடும். இப்போ வந்து உங்களோட இதுக்கு ChatGPTக்கு போங்க. ChatGPTல அந்த கொஸ்டின் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க இருந்து காப்பி பண்ணுங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும். இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்க கொஸ்டின், ஹிண்ட், ஆன்சர் எல்லாமே வந்துருச்சு. 30க்கு நமக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டன் குடுத்துர்றேன் நானு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின், ஹிண்ட், ஆன்சர் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நீங்க பர்ட்டிகுலரா போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் இதுதான் நம்ம கொஸ்டின் இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் டூ டேட்டான்னு வரும். அதில போயிட்டு கொஸ்டின் அப்படின்றதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணோனே இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் வந்துரும். ஸோ அதே மாரி அடுத்து ஹிண்ட் இது வந்து ஹிண்ட் இதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்ட கிளிக் பண்ணீங்கனாக்கா கனெக்ட் டேட்டான்னு வரும். அதில போய் ஹிண்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து ஆன்சர். இதுக்கும் சேம் அதே ப்ராசஸ ஃபாலோ பண்ணி கனெக்ட் டேட்டால போயிட்டு ஆன்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3மே டிக் வந்துடுச்சு. ஓகேங்களா? 3மே இப்போ கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து கன்டின்யூ குடுத்துட்டு, இங்க ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா, இத நீங்க பண்ணீங்கனாக்கா, இந்த பர்ட்டிகுலர் இது மட்டும் உங்களுக்கு வந்து வீடியோ ஜெனரேட் ஆகாது. அதனால இத ஒரு டைம் நீங்க செக் பண்ணிட்டு, ஜெனரேட் 30 பேஜஸ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கனாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எல்லா 30 பேஜஸும் உங்களுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் அந்த பேஜ் வைஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு பேஜ். பாருங்க இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின். நீங்க ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், நீங்க வந்து இந்த அலைன்மென்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், பாருங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு இது வேணா செகண்ட் லைனுக்கு வர மாரி இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க இது 3, 4 இந்த மாரி நெறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. கிட்டத்தட்ட 30 அப்படின்னா இப்படி எல்லாமே பார்க்கணும்னா பாருங்க இந்த மாரி வந்தீங்கன்னா உங்களுக்கான இந்த 30 வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இத வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கணும்னாலும் இங்க போய் இத கிளிக் பண்ணி நீங்க பாருங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு வீடியோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இங்க போய் கிளிக் பண்ணிட்டு, டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, இத நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி டவுன்லோட் த பேஜஸ் அஸ் செப்பரேட் ஃபைல்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இது எல்லாமே செப்பரேட்டா டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஒரே ஃபைல்ல டவுன்லோட் ஆகாம செப்பரேட்டா டவுன்லோட் ஆகும். நீங்க டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இது லோட் ஆகுறதுக்கு. ஓகே. இது ஜெனரேட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். இப்ப நம்ம எப்படி வீடியோ கிரியேட் பண்ணோமோ, இதே மாரி சோசியல் மீடியா போஸ்ட்டும் வந்து பல்க்கா எப்படி கிரியேட் பண்றதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும், பட்டன்லயும் குடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பல்க்கா வந்து உங்களோட சோசியல் மீடியா போஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல உங்களோட சஜஷன், உங்களோட கமெண்ட்ஸ் எதா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நீங்க வந்து என்ன பர்ப்பஸ்க்காக அந்த வீடியோ கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து Instagramல யூஸ் பண்ண போறீங்களா? இல்ல YouTubeல வந்து ஷார்ட்ஸா யூஸ் பண்ண போறீங்களான்னு சொல்லுங்க. அதே மாரி என்கிட்ட இருந்து நீங்க அடுத்து என்ன கன்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த கன்டென்ட் போட ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.